அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகசரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். தாபத்ரே அக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. இதுல என்ன சொல்றோம்னா, அம்பாள் சந்திர வடிவமாக இருந்து நமக்கு ஆனந்தத்தை வழங்குகின்றாள். 3 வகையான துன்பங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருகின்றாள். அது சந்திர ஸ்வரூபமாக அம்பாள் அதை செய்யறதுனால அந்த மாதிரி சொல்றோம் அம்பாள. அதுக்கப்புறம் தருணி, அதாவது என்றுமே இளமையோடு இருக்கக்கூடியவள் தருணி. தாபசாராத்யா, அதாவது அந்த ரிஷிகள் தபஸ்விகள் இவர்கள் எல்லாருமே அம்பாளை வழிபாடு படுகிறார்கள், அதனால தாபசாராத்யா அப்படிங்கிறோம். தனுமத்யா, குறுகிய இடையை உடையவள், அதனால தனுமத்யா. தமோபகா, இருளை நீக்கக்கூடியவள், அதனால தமோபகா அப்படின்னு சொல்றோம். சிதிஸ் தத்பத லக்ஷ்யார்த்தா, சிதிஸ் அப்படின்னா ஞான வடிவமாக இருக்கக்கூடியவள். தத்பத லக்ஷ்யார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேதத்தோட முதல் வார்த்தையான தத்து அப்படிங்கறதோட பொருளே அம்பாள் தான், அதனால தத்பத லக்ஷ்யார்த்தா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்றவர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.